கோவையில் ஸ்லீவ்லெஸ் ஆடை அணிந்து கொண்டு பூ மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது என கூறி சட்டக்கல்லூரி மாணவியை தகாத வார்த்தையால் பேசி வியாபாரிகள் அராஜகமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரைகுறை ஆடையுடன் பூ மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது என பிற்போக்குத்தனமாக வாக்குவாதம் செய்த வியாபாரிகள் ரீல்ஸ் வீடியோ எடுத்ததால் தான் தட்டி கேட்டதாக சமாளிப்பு விளக்கம் கொடுத்திருப்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அப்புறம் இவங்கள சொல்றாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி அவங்க அவங்க Dress அவங்க அவங்க உரிமை ஓகேயா? உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டா பாருங்க. பப்ளிக் மார்க்கெட்ல எப்படி வரணும் ஒரு சென்ஸ் இருக்கா? பப்ளிக் மார்க்கெட்னா தான் புரிஞ்சுக்கோங்க. பொது உடைமை வீடியோ தம்பி எந்த தம்பி எல்லாம் வீடியோ போடுறேன். ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து வந்த பெண்ணை பூ மார்க்கெட்டுக்குள் அனுமதிக்காமல் வியாபாரிகள் சூழ்ந்து கொண்டு சுத்த பிற்போக்குத்தனமான எகத்தாள வாக்குவாதம் செய்யும் மோசமான காட்சிகள் தான் இது. கோவை நாயக்கனூர் பகுதியை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவியான ஜனனி கடந்த 21ஆம் தேதியன்று பூ மார்க்கெட்டிற்கு சென்றிருக்கிறார். ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து பூ மார்க்கெட்டுக்குள் சென்ற அந்த மாணவியை உள்ளே நுழையும் போதே ஒருவர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. அரைக்குறையாக ஆடை அணிந்து கொண்டு உள்ளே வரக்கூடாது என வெள்ளை சட்டை போட்ட அந்த நபர் கூறியதை கேட்ட சட்டக்கல்லூரி மாணவி அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கிறதா என எதிர்கேள்வி கேட்க வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் இவங்கள சொல்றாங்க யாரையும் ஒரு ஹெச்ஏ கூட்டிட்டு வாப்பா. யாருன்னு சொன்னா கூட்டிட்டு வாங்க. நான் அல்வேட் ஓகே பரவாயில்ல. வேலை எல்லாம் பெருசா இல்ல கூட்டிட்டு வர சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி அசம்பாவது யாராச்சும் வந்து ஆனா இப்ப கோர்ட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன சொல்றது? பாருங்க வரவங்க முதல்ல இப்படி எல்லாம் பேச நிப்பாட்டுங்க. அவங்க அவங்க Dress அவங்க அவங்க உரிமை ஓகேயா? உங்களை யாரும் ஒண்ணு பண்ண போறது இல்ல. நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தா போதும். அரைக்குறை ஆடையுடன் வந்தால் அசம்பாவிதம் நடக்கும் என கூறியபடி மார்க்கெட்டில் இருந்த மற்ற வியாபாரிகளும் சூழ்ந்து கொள்ள அப்படி என்றால் என்னென்ன ஆடைகள் அணிந்து வர வேண்டுமென ரூல்ஸ் போட்டு நோட்டீஸ் ஒட்டுங்கள் என பதிலுக்கு அந்த பெண் கூற வாக்குவாதம் இன்னும் சூடானது. அப்போது பப்ளிக் மார்க்கெட்டில் எப்படி வர வேண்டும் என்ற அறிவு கூட இல்லை என வியாபாரி ஒருவர் அந்த பெண்ணை நோக்கி கேள்வி எழுப்பிய காட்சிகளும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. எங்கேயோ வாங்குங்க. இது பப்ளிக் மார்க்கெட். வரவங்க கொஞ்சம் டீசெண்டா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான். மத்தபடி யாராவது ஏதாவது பண்ணிட்டா பப்ளிக் மார்க்கெட் எப்படி வரணும் ஒரு சென்ஸ் இருக்கா? பப்ளிக் மார்க்கெட்னா தான் புரிஞ்சுக்கோங்க. பொது உடைமை ஓகேவா? இப்படிதான் வரணும் இவங்க தான் வரணும்லாம் கிடையாது. சரி விட்டுருங்க. என்ன குறைச்சல்? நீங்க எப்படி வேணாலும் வாங்க விட்டுருங்க. உங்களுக்கு எங்க என்ன உங்க பேர் என்ன? எங்க வேணா சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க தோழர். நீங்க போங்கன்னு சொல்லியாச்சு. இல்ல போங்க இல்லனா இந்த மாதிரி பர்மிஷன் கொடுங்க. நீங்க யாரையும் கூப்பிட போறாங்க. ஒரு கட்டத்தில் பூ மார்க்கெட் வியாபாரிகள் மொத்த பேரும் அந்த மாணவிக்கு எதிராக திரண்டு வந்ததோடு வீடியோவை ஆஃப் செய்ய சொல்லி கோரஸ் கோஷம் எழுப்பி சுத்து போட்டு அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் நின்ற ஒருவர் பெண்ணை நோக்கி ஆபாச வார்த்தையால் பேசி அநாகரிகமாக நடந்து கொள்ள தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தன்னை நோக்கி முன்னேறி வந்த நபரை அந்த பெண் தடுத்து நிறுத்த ஆம்பள மேலேயே கை வைக்கிறியா நீன்னு அநாகரிகத்தின் உச்சமாக அந்த நபர் எதிர்கேள்வி கேட்ட ஆடியோவும் தெள்ளத் தெளிவாக கேட்கிறது.
கடந்த 21ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் வீடியோ வைரலான நிலையில் கோவை கமிஷனரிடம் பாதிக்கப்பட்ட பெண் ஜனனி புகார் அளித்தார். ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து வந்ததை கேட்டு வாக்குவாதம் செய்ததோடு செல்போனை பறிக்க முயன்று அராஜகமாக நடந்து கொண்டதாக நடந்ததை விவரிக்கும் போது ஆத்திரத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் இருந்தது. நீங்க எப்படி இப்படிலாம் பேசலாம்? சரி, அப்படி உங்களுக்கு டீசென்சியா ட்ரெஸ் இதுதான் நீங்க நினைச்சீங்கன்னா என்னென்னு லிஸ்ட் போட்டு கொடுங்க, பூ மார்க்கெட்டுக்கு வெளியே ஒட்டிருங்க அப்படின்னு நான் சொன்னப்போ இந்த மாதிரியே நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் வந்தார். அவரு தான் வந்துட்டு என்ன பிரச்சனை மறுபடியும் கேட்டப்போ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி இவர் என்னை இப்படி சொல்லிட்டாரு, அதான் அது தப்புங்கள்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை, அவர் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது தான் நீ உங்ககிட்ட மட்டும் தான் ஃபோன் இருக்கா, நாங்களும் வீடியோ எடுப்போம்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டு எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்து அவங்கெல்லாம் உடனே சுற்றி இருந்த ஆண்கள்லாம் கூட அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கூட்டம் போட்டு எங்களை ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி ஒரு 15-20 ஆண்கள் கிட்ட சுற்றி சூழ்ந்துட்டாங்க. என் கூட வந்த ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை வந்து ஃபோனை வந்து பிடுங்கிறதுக்கு அத்தனை பேர் 4-5 பேர் கை மேலே கை வச்சு பிடுங்கிறதுக்கு ஃபோனை பிடுங்குற முயற்சி பண்ணாங்க. அவர் சட்டையை பிடிச்சி கசக்கிறது, எங்களை பின்னாடி தள்ளிட்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்லீவ்லெஸ் ஆடைக்காக மார்க்கெட்டுக்குள் வர அந்த பெண்ணுக்கு அனுமதி மறுத்த பூ வியாபாரிகள் முற்றிலும் வேறு கோணத்தில் சமாளிக்கும் வகையில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்லீவ்லெஸ் ஆடையை வைத்துதான் பிரச்சனை தொடங்கி இருக்கிறது என்பது முதலில் வெளியான வீடியோவை வைத்து தெளிவாக புரிந்து கொண்டாலும் மார்க்கெட்டுக்குள் வந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்ததால் தான் தட்டி கேட்டதாக பூ வியாபாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். பூ மார்க்கெட்டுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவார்கள் என்றும் அவர்கள் வரும்போது வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது என்பதால் கண்டித்ததாக தெரிவித்தனர். அவங்க அரகுர ட்ரெஸ்ஸை பற்றி நாங்கள் இது பண்ணலை. அது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய சௌரியம். எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஜட்ஜி வீட்டிலேருந்து வர்றாங்க பூவாங்க, டாக்டர் வீட்டிலேருந்து வர்றாங்க, வக்கீல் வீட்டிலேருந்து வர்றாங்க. அவங்களெல்லாம் சேர்ந்து இந்தம்மா அரகுர ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் அதை கண்காணிக்க அவசியம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் என்னென்ன கேட்றது அதை வச்சு கேட்டோன்னே அந்த அம்மா நான் லாயரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் லாயராக இருந்தால் இனிமேல் கன்சியூமர் கோர்ட்டு இதாக போட்டுங்க. இது வந்து பொது ஜனமாக வர்ற இடம், பொதுமக்கள் வர்ற இடம். இதில் நல்லவங்களும் கெட்ட வர்றாங்க. நீங்கள் இப்படி வந்து இது முதல் கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள், யூடியூப்பில் எடுத்து லைவில் கட் பண்ணுங்கள். அதுதான் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். உடனே அந்த அம்மா வந்து எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிச்சு. உடனே பப்ளிக் தானுங்க, அவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. வேறு வியாபாரிகளோ அசோசியேஷன் யாரும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இது குறித்து வியாபாரிகள் தரப்பிலும் ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பு புகார்களும் விசாரணைக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது. மார்க்கெட்டுக்கு வரும் நாகரிகமான பெண்கள் சிலர் முகம் சுளிப்பதால் தான் ரீல்ஸ் வீடியோ எடுக்கக்கூடாது என கூறியதாக வியாபாரிகள் தரப்பில் சொன்னாலும் ஸ்லீவ்லெஸ் ஆடை அணிந்து கொண்டு வந்ததால் தான் அந்த பெண்ணுக்கு எதிராக பொங்கி எழுந்ததாக சொல்லப்படுகிறது. ஆடை சுதந்திரம் என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உரிமை என்ற நிலையில் அதில் மூக்கை நுழைத்து கேள்வி எழுப்பியதுடன் அந்த பெண்ணை குற்றவாளி போல சூழ்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்து அச்சுறுத்தியதும் கண்டனத்திற்கு ஆளாக்கியுள்ளது.